ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பேச்சுவார்த்தையாக தொடங்குனது பெரிய சண்டையாயிடுச்சுங்க. இதை பார்த்து அச்சோச்சோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம விஜயாவுக்கு. அப்புறம் குறுக்கால வந்து இதெல்லாம் பூ கட்டுறவளால் தானே, கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதே. இது தெரியாமல் நம்ம மீனா வேற ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே முத்துவையும் மீனாவையும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்தில் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அதுக்கப்புறம் வரவு செலவு கணக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது 600 ரூபாய் லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிடைச்ச உடனே அவங்க அம்மா காதில் விழணுங்கிறதுக்காகவே முத்து கத்தினா இருப்பாருங்க, வேறு லெவலு. அவங்க கொஞ்சம் வைத்தறிச்சல் பட்டாங்க. பத்தாவதுக்கு 600 ரூபா தானே வந்திருக்குன்னு அவங்க சொன்னதுக்கு அண்ணாமலை கொடுத்தாரே ஒரு பதில். 600 ரூபாய் இல்லை, 1 ரூபாயாக இருந்தாலும் நம்ம உழைச்சி சாப்பிட்டதுன்னு சொன்னாங்க. நெத்தி அடியாக இருந்தது, வேறு லெவல்ப்பா. இதெல்லாம் பார்த்தாதுன்னு நம்ம முத்து ஒரு பக்கம் வந்துட்டு பூ மார்க்கெட்டே விலைக்கு வாங்கணுங்கிற மாதிரி பேசிட்டாரு. சரி, ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. இருந்தாலும் விடியகாலம் 3 மணிக்கு எந்திரிச்சு போகணும்னு சொன்னோன்னே முத்து கொஞ்சம் ஜர்க்காயிடுச்சு. ஆரம்பத்தில் அப்படி தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் 3 மணிக்கு எந்திரிக்கிறதுலாம் பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம மீனா. முத்து சும்மா இருப்பாரா? மீனாவையும் அந்த இடத்துல மாட்டி விட்டாரு. நீயும் 3 மணிக்கு எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போனோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் காலையில் விடிகாலம் 3 மணி ஆயிடுச்சு. 2 பேரும் எந்திச்சு பூ மார்க்கெட்டுக்கு பூ வாங்க கிளம்பிட்டாங்க. பூவெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு வேற வந்துட்டாங்க. முத்து இப்படி மீனா விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்தா நமக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. இன்னொரு பக்கம் விஜயா காஃபி போடலன்னு காட்டு கட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.